வேலண்டைன் இறந்த நாள் நினைவு நாள் தானே, அதை எதுக்கு செலிப்ரேட் பண்ணணும்? கிபி 3ஆம் நூற்றாண்டில் ரோம பேரரசர் 2ஆம் கிளாடியஸ் இளைஞர்கள் திருமணம் செய்யக்கூடாதுன்னு தடை விதிச்சாரு. ஏன்னா திருமணம் செஞ்சுட்டாங்கன்னா சிறந்த போர் வீரர்களாக இருக்க மாட்டாங்கன்னு நம்பினாரு. அந்த நேரத்தில் தான் நம்ம செயின்ட் வேலண்டைன் என்ட்ரி ஆகுறாரு. அவர் இது இயற்கைக்கு முரணான செயல், அந்தந்த வயசில் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் திருமணம் செய்ய விரும்புகிறாங்களோ, யாரெல்லாம் காதலிச்சாங்களோ அவங்க எல்லாருக்கும் மறைமுகமாக திருமணம் செய்து வைக்க ஆரம்பித்தார். இந்த செய்தியை கேள்விப்பட்ட அரசர் என்ன பண்ணார், இவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டார், மரண தண்டனையும் விதிச்சிட்டாரு. அந்த நேரத்தில் அந்த ஜெயிலரோட பொண்ணுக்கு கண் பார்வை கிடையாது. அதனால ஒரு வேலண்டைன் தினமும் அந்த பொண்ணுக்காக ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தார். அந்த பொண்ணுக்கு கண் பார்வையும் வந்துருச்சு, இவருக்கும் தூக்கு தண்டனை போடுறதுக்கு நாளும் வந்துருச்சு. அப்போ கடைசியாக அந்த பொண்ணுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அதில் ஃப்ரம் யுவர் வேலண்டைன் அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு. அதுதான் இன்றைக்கும் வேலண்டைன் கார்டில் முதல் வார்த்தையாக இருக்குது. அப்போல்லாம் இந்த காதலர் தினம்லாம் கொண்டாடலை, ஆனால் கிறிஸ்துவ மரபில் அவரோட நினைவு நாள் மட்டும் இருந்தது. இது 18, 19ஆம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பா, இங்கிலாந்து போன்ற நாடுகளில் டைரெக்டாக காதலை சொல்ல முடியாதாம். அதனால் அவங்க என்ன பண்ணாங்களா, ஃப்ளவர்ஸ் மூலயமா தெரிவித்தாங்களாம். குறிப்பாக சிவப்பு ரோஜா ஐ லவ் யூ அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிற மாதிரி அது ஒரு சிம்பிளாக வச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். 20ஆம் நூற்றாண்டில் தான் யூஎஸில் தான் இதை கமர்ஷியலாக செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. க்ரீட்டிங் கார்டு கொடுக்குறது, சாக்லேட் கொடுக்குறது, ரோஸ் கொடுக்குறது. கிறிஸ்துவ மரபில் ரோஸ் ஒரு தியாகத்தின் சிம்பிளாகவும் இல்லை ரத்தத்தின் சிம்பிளாகவும் அவங்க அதை வச்சிட்டு இருந்தாங்க. ஸோ வேலண்டைனும் தியாகம் செஞ்சு தானே உயிரை விட்டார். அதனால் ரோஜாவை இதோட சிம்பிளாக யூஎஸில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதை தான் இப்போயும் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ரோஜா அழகானது, அது முள் ஆபத்தானது. அது மாதிரி தான் காதல் அழகானது, அது காயப்படுத்தவும் செய்யும். அதை கவனமாக கையாளணும். உன்னில் என்னில் உள்ளது காதல், ஒவ்வொரு உயிரும் செய்வது காதல், உலகம் முழுதும் உலகும் காதல்.